அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையை அடுத்த பாடியநல்லூரில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. பயந்துகிட்டு வெளியில வீராப்பா பேசுறது, உள்ள பயம். திரு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலகட்டம் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு. திமுக தலைவர் அவர் மெட்ராஸ் சென்னைக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்டார். கருப்பு பலூன் விட்டார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சி முதலமைச்சராக வந்துட்டார். திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன் திரு ஸ்டாலின். என்னையா டிராமா நடிக்கிற? மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரி, ஆளுங்கட்சியா இருக்கின்றது ஒரு மாதிரி. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. மக்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு காவல்துறை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களத்திலே எழும்பிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த ஆட்சியில பார்க்க முடியும். ஒரு கேவலமான ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இன்றைய நாட்டு மக்களுக்கு தேவை நல்ல கல்வி, தரமான உணவு, இருக்க இருப்பிடம், அதோட தடையில்லா மின்சாரம், விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், நல்ல சுகாதார வசதி, இதையெல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதோட தடையில்லா மின்சாரம், விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், நல்ல சுகாதார வசதி, இதையெல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில கொடுத்தோம். அதனாலதான் இன்றைக்கு மக்கள் மனதிலே அண்ணா திமுக நிலைத்து நிற்கின்றது. மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாட்டு மக்களிடத்திலே வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட நாம பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். முதல் வாக்குறுதி, எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நாம 2000 ரூபாய் சொன்னதுதான். 10 அறிவிப்பு வெளியிட்டோம். உடனே ஸ்டாலின் பயந்து போய் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பதா கொடுத்திருக்கிறார். இது யாரு கொண்டு கொடுக்க சொன்னது? அண்ணா திமுக அழுத்தத்தில் தான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் எடுத்து கொடுக்கல. அண்ணா திமுக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பயந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த உரிமை தொகையில பெற்றோர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே போல இப்பொழுது பெண்கள்லாம் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதே போல இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். ஆனா ஏழைகள் அனைவருக்கும் வீடு, வீடு இல்லாத ஏழைகளுக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அண்ணா திமுகவே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அண்ணா திமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். இப்ப 125 நாளா மத்திய அரசு உயர்த்தப்பட்டு விட்டது. அதை 150 நாளா உயர்த்துவோம். இன்னைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேலைக்கு போறாங்க. உரிய நேரத்துக்கு வேலைக்கு போகணும். வேலை முடிந்து பணி முடிந்து வீடு திரும்ப வேணும் உரிய நேரத்தில். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில வாங்கிய கடன் அரசாங்கமே செலுத்தும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.